தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் என்று கூறிய நிர்வாகத்திறனற்ற திமுக அரசு சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் தமிழகத்தை தலைகுனிய வைத்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதலில் துவங்கி கோதுமை விநியோகம் வரை அத்தியாவசிய பொருட்களை மக்களிடம் சேர்க்கும் பணியில் கூட திமுக அரசு தோல்வி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கரூரில் 41 பேர் உயிரிழந்ததற்கு காரணமாக இருந்த விஜய் ரொம்ப மனிதாபிமானம் மிக்கவர், நாங்கள் மனிதாபிமானம் இல்லாதவர்களா என அமைச்சர் துரைமுருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில் சென்ற அரசு பஸ் கண்டக்டர் பயணியிடம் அவதூறாகவும் மத ரீதியாகவும் பேசியதை கண்டித்து வள்ளியூரில் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருப்பதால் உன் ஒருத்தனுக்காக பஸ் ஊருக்கு போகாது என பூஜாரியை அவதூறாக பேசிய அரசு பஸ் கண்டக்டரால் சர்ச்சை எழுந்துள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தரிசனத்திற்காக வரிசையில் காத்திருந்த பக்தரை நாய் கடித்து குதறியதால் அவரது காலில் ரத்தம் கொட்டியது. அந்த பக்தர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். பாஜக மூத்த தலைவர் அத்வானியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரை புகழ்ந்து காங்கிரஸ் எம்பி சசி தரூர் அறிக்கை வெளியிட்டார். இது காங்கிரசாரை கோபமடைய செய்துள்ளது. அவர்கள் சசி தரூரை விமர்சித்து வருகின்றனர். பீகார் சட்டசபை தேர்தலின் 2வது கட்ட ஓட்டுப்பதிவு நாளை நடைபெற உள்ள நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கையாக இந்திய நேபாள எல்லை 72 மணி நேரம் மூடப்படுகிறது. நாங்கள் கொள்கையை தான் ஆதரிக்கிறோம், அரசியல் கட்சியை ஆதரிக்கவில்லை என RSS தலைவர் மோகன் பகவத் கூறியுள்ளார். பல்வேறு குற்றங்களுக்காக இந்தியா தேடி வரும் பயங்கர குற்றவாளிகள் 2 அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களை நாடு கடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. அமெரிக்க விசாவிற்கு வெளிநாட்டினர் விண்ணப்பிக்கும் போது விரிவான உடல் பரிசோதனையை மேற்கொள்ளும்படி அமெரிக்க வெளியுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளதை தொடர்ந்து டயபெட்டிஸ், உடல் பருமன் கொண்டோர் விசா பெறுவது மேலும் கடினமாகியுள்ளது.